நீங்க உங்க கூட்டணியில காங்கிரஸ் வச்சிருக்கீங்க. மேகதாதுக்கு அணை கட்டுறதுலாம் அப்புறம் இப்போ ஜூன் மாசத்துல உங்களுக்கு இந்நேரம் 12ஆம் தேதி மேட்டூர்ல தண்ணி திறந்திருக்கணும். ஏன் திறக்கல? உங்களுடைய கீர்த்தனா அமைச்சர் ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இருக்கிற முதலீடு உள்ள ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு. கப்பல் கட்டுகிற நிறுவனம் MOU தூத்துக்குடியில தொடங்க இருந்தது. அது ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. இதுக்கு கமாண்ட் போடுகிறவன் படிக்கிறான். உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு கமாண்ட் போடுற நீ எவ்வளவு கடன்ல இருக்க? முதல்ல கணக்கு பாரு. நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கடன் கொடுக்கப்பட்டதே தவிர இந்த குழந்தை எவ்வளவு டயப்பர் போடுதுன்னு அது எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு கொடுக்கப்படல. வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்களா 10 லட்சம் கோடி சொல்லிட்டு நீங்க உங்க வயலே சொன்னது எதுவும் வீணாக செலவழிக்கப்படவில்லை. எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். வீணாக விரயம் செஞ்சிருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடிந்தால் மட்டும்தான் நீங்க உண்மையிலேயே வெள்ளை அறிக்கை கொடுத்ததுல அர்த்தம். அது இல்லைன்னா உங்களுக்கு நிர்வாகம் தெரியலன்னு அர்த்தம். ஆளுநர் உரை காட்டுதல் ஒண்ணுமே இல்லை. சுந்தரராஜன் சொல்வார்ல, அதை பிரிச்சு பாரு, தூக்கி போட்டு ஒண்ணும் இல்ல. டிப்ளமேட்டிக்கா கூட உங்களால செய்ய முடிஞ்சுதா? உங்களால காங்கிரஸ் இருந்து பேசி எல்லாத்தையும் முடிச்சிட முடிஞ்சுதா? எதுவும் முடியல. இன்னும் கூடுதலா மேகதாட்டை இன்னும் ஈஸியா செய்ய முடியுங்கிற தைரியம் அவங்களுக்கு வந்திருக்கு. உங்களை பார்த்தாலே இங்க இருப்பது ஒரு பொம்மை அரசு, இந்த அரசால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற தைரியமே அவங்களுக்கு உங்களை பார்த்தா வந்திருக்கு நான் சொல்றேன். அதாவது அரசியல் அற்றவர்களை அரசியலில் கொண்டு வந்து வைத்தால் அரசியல் தெரிந்தவர்களுக்கு இது டம்மின்னு தெரிஞ்சும். ஏமாற்றுவதற்கு ரீல்ஸ் போடுறதுக்கு கண்டென்ட் இருக்குது. சிங்கப்பெண் படைங்கிறது என்னெல்லாமோ சிக்கனா வேலை, அதுல கூட ஏமாற்று வேலை. இப்ப நீங்க இடைத்தேர்தல் 5 இடத்துல வருதுன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த தாவேகா செய்கிற இந்த கேவலமான அரசியல். வைஷபிள் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு இன்று பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். 13 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. ஒரு தலைமைக்கு மேல 1 லட்சத்துக்கும் அதிகமான கடன் தொங்கி கொண்டு இருக்கு. இதெல்லாம் நிதிநிலை மோசடியா மோசமான ஒரு நிலையில கொண்டு வந்து வச்சுட்டாங்க. 8% வளர்ச்சி இருக்குது. அதை சொல்லுங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்போ நீங்க தம்பி, நான் உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க ஒரு கம்பெனியில படிச்சுட்டு முதல்ல ஒரு டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போறீங்க. 15,000 சம்பளம் வாங்குறீங்க. 15,000 சம்பளம் வாங்கும்போது உங்களுக்கு அதிகபட்சமா ஒரு பேங்க் 50,000 சம்பளம் கடன் தருவாங்க. ஏன்னா உங்களால் 15,000 உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு ஒரு 3,000 4,000 தான் கட்ட முடியும். சரிங்களா? அதே ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி ஒரு கம்பெனில இருந்தே ஒரு வேற கம்பெனி போய் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்க. என்னைக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் கடன் தருவாங்க. சரிங்களா? ஏன்னா 10 மடங்கு அதிகமா. 15,000 வாங்கும்போது ஒரு 1.5 லட்சம் அதிகபட்சமா 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுக்க முடியும்னா அங்கே 10 லட்ச ரூபா கொடுக்க. 10 லட்ச ரூபா வாங்கிட்டதுனால நீங்க நஷ்டத்தில் இருக்கீங்கன்னு அர்த்தமா? உங்களுடைய எலிஜிபிலிட்டி கூடி இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு திமுக அரசு இவ்வளவு அதிகமான கடன் வாங்கினதுக்கு காரணம் என்னன்னா அவ்வளவு வளர்ச்சியை பெருக்கி இருக்காங்க. இதே எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில ஒரு ரிக்வஸ்ட் வச்சு, அவங்களுக்கு விருப்பமான ஆட்சி தானே, பாஜகவோட இணக்கமா தானே இருந்தாங்க. ஆனால் அப்போது கூட அவர்கள் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குவதற்கு அனுமதி கொடுக்கல. ஏன்னா 26% உட்பட்டு இருக்கணும் கடனுடைய அளவு. அந்த அளவுக்குள்ளதான் திமுகவோட அரசு இருக்குது. இவர்களுடைய அதிமுக கேட்ட போது கூட அதை அனுமதி கொடுக்கல. ஏன்னா அதுக்கு ஸ்லாபுக்கு மேல போகுது. அப்போ இந்த 5 வருஷத்துக்குள்ள தொழில்துறை முதலீடுகளை ஈர்த்து வளர்ச்சியை காட்டியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? உங்களுடைய கீர்த்தனா அமைச்சர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இருக்கிற முதலீடு உள்ள ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நீங்க திமுகவோட பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறீங்க. உங்களுடைய தொழில்துறை அமைச்சர் இங்க சந்திரபாபு நாயுடோட அண்டர் கிரவுண்ட் டீலிங்ல இருக்கிறாங்க. ஆந்திராவோட இப்படித்தான் நாம பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா உங்களுடைய பேச்சு வார்த்தைகள் தான் நான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா கடந்த ஒரு மாசத்துல மட்டும் 2 லட்சம் கோடி ரூபாய், என்ஃபீல்டு 5,000 கோடி ரூபாய் போயிடுச்சு. அப்புறம் ஒரு கப்பல் கட்டுகிற கம்பெனி ஒன்று, அது 2 லட்சம், அது ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய், 45,000 தொழிலாளர்களுக்கான வேலை போயிடுச்சு. எல்லாம் போயிடுச்சு. மொத்தமா கூட்டினீங்கன்னா 2 லட்சம் கோடி ரூபாய்.
ஒரு ஏர் ஃபோர்ஸ் கம்பெனி அதுவும் உண்டு, அதோட 5000 கோடி ரூபாய் அதுவும் போச்சு. இப்படியாக பல்வேறு துறைகளில் முதலீடுகள் போய் சேர்ந்திருக்குது. இவ்வளவும் போன ஆட்சியில் இங்க MOUs போட்டது. டிஆர்பி ராஜா இங்க அசாகான் அப்படிங்கிற அந்த கப்பல் கட்டும் தொழில், அந்த கப்பல் கட்டுகிற நிறுவனம் MOU தூத்துக்குடியில தொடங்க இருந்தது, அது ஆந்திரா பக்கம் போயிடுச்சு. சரிங்களா? இப்படி கடந்த ஆட்சியில கையொப்பம் விட்டு இங்கே வருவதற்காக இருந்த தொழில்துறை முதலீடுகள் எல்லாம் அங்க போயிட்டு இருக்கு. அப்படின்னா இதுதான் பிரச்சனை. நீங்க வருமானத்துக்கான வழியை பார்க்கல. இங்க எத்தனை பேர், இப்போ ஒண்ணும் இல்லைங்க, நான் மறுபடியும் அந்த கதைக்கே வரேன். இப்போ நீங்க 10,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க, 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கினீங்க. இப்போ உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வந்துருச்சு, 10 லட்ச ரூபாய் கடன் வாங்குறீங்க. இப்போ உங்க வீட்டுல பசங்க இருக்காங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க வாடகைக்கு வீடு இருந்திருப்பீங்க, இப்போ நீங்க சொந்த வீடே கூட வாங்கியிருப்பீங்க. முன்னாடி நீங்க சாதாரண 2 வீலர் வச்சிருப்பீங்க, இப்போ நீங்க காரே வச்சிருப்பீங்க. ஆனா பசங்க மேல இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்ன கணக்கு சொல்றீங்க தெரியுமா? ஒவ்வொருத்தர் மேலேயும் 1 லட்சம் வந்து கடன் இருக்கு. கொஞ்சமாவது உங்களுக்கு கணக்கு தெரியுதா? பிறந்த குழந்தை இருக்குது, உங்க வீட்டுல 10 லட்சம் கடன், அந்த புள்ள தலையிலையும் 10 லட்சம் கடன் இருக்கா? அதான சார் சொல்றாங்க. இப்போ அப்பனா நீங்க ஒவ்வொருத்தரும் கண்ணாடி முன்னாடி நின்று இதுக்கு கமாண்ட் போடுகிறவன் படிக்கிறவன், உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா படிக்கலையா? நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு கமாண்ட் போடுற நீ எவ்வளவு கடன்ல இருக்க? முதல்ல கணக்கு பாரு. ஒருவேளை உங்களுக்கு குடும்பம் இருந்துச்சுன்னா, உங்க குடும்பம் இப்போ நீங்க உங்ககிட்ட 5 லட்ச ரூபாய் கடன் இருந்துன்னா, அந்த கடன் உங்க வீட்டுல பிறகுற குழந்தை மேலேயும் இருக்கா இல்லையா? அந்த குழந்தைய கட்ட போகுது. அல்லது அந்த பையன் மேல இருக்கா இல்லையா? அந்த பையனை கட்ட போறான். நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு கடன் கொடுக்கப்பட்டதே தவிர, இந்த குழந்தை எவ்வளவு டயப்பர் போடுதுன்னு அது எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு கொடுக்கப்படல. ஆனா அந்த குழந்தைய வளர்த்து படிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய ப்ரொடக்டிவா மாற்ற வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த வேலையை திமுக செஞ்சிருக்குது. அது 75 வருஷமா அதைத்தான் செஞ்சிருக்குது. அதனாலதான் இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல 45% பெண்கள் வளர்ந்துருக்காங்க, சும்மாவா நடந்துச்சு? இன்னைக்கு அதை இன்னும் உயர்த்துறதுக்கு தான் பெண்களுக்கு இலவச பேருந்து, பெண்களுக்கு உரிமை தொகை, அதுக்கப்புறம் பெண்கள் 12th முடிச்சு கல்லூரிக்கு போன அவங்களுக்கு உதவித்தொகை, இளைஞர்கள் போனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கும் இப்படி எக்ஸ்டாண்ட் பண்ணி அடுத்த கட்டமா வளர்ச்சிக்கான வேலைகளை செய்யறாங்க. வெள்ளை அறிக்கை கொடுத்தீங்களா 10 லட்சம் கோடி சொல்லிட்டு நீங்க உங்க வயலே சொன்னது எதுவும் வீணாக செலவழிக்கப்படவில்லை, எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்களே சொல்ல முடியலையே. அப்ப என்னன்னா வாங்கி இருக்கிற கடனை வீணாக விரயம் செஞ்சிருக்காங்கன்னு உங்களால சொல்ல முடிந்தால் மட்டும்தான் நீங்க உண்மையிலேயே வெள்ளை அறிக்கை கொடுத்ததுல அர்த்தம். அது இல்லைன்னா உங்களுக்கு நிர்வாகம் தெரியலன்னு அர்த்தம். இருக்கிற கடனை தீர்ப்பதற்கு ப்ரொடக்டிவா வேலை செய்யணும். அந்த வேலையை நீங்கள் தொடங்காமல் இதை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய போறீங்கிறத இப்பவுமே நீங்களே இது இந்த எடப்பாடி சொல்றாரு இந்த பேட்டியில. சட்டமன்றம் முடிஞ்சு வெளியில கூட்டத்தொடர் முடிஞ்சு வெளியில வந்த எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்கறதும் நீங்க புலம்புறதையும் பார்க்கும்போது மக்கள் தலையில இன்னும் எல்லாத்தையும் ஏத்த போறீங்கிறது தெளிவா தெரிகிறது. குறிப்பாக நீங்கள் திட்டங்கள் எதுவும் செய்யற மாதிரி தெரியல. அடுத்த கரண்ட் நீங்க ஃப்ரீ பஸ், எல்லா பெண்களுக்கும் எல்லா பஸ்ஸும் ஃப்ரீன்னு சொன்னீங்க. ஒரு பிங்க் பஸ், ஒரு குறிப்பிட்ட பெண்களுக்கு அந்த ஒயிட் போர்டு பஸ் மட்டும்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. எந்த இடத்தில் எந்த பஸ்னாலும் ஃப்ரீன்னு சொன்னா அப்போ அப்படி சொல்லிட்டு போக்குவரத்து துறை இதுல இருக்குன்னு சொன்னா அப்ப அதெல்லாம் தெரியாம சொல்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த அரசியலோ நிர்வாகமோ தெரியாம எப்படி நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க? வாக்குறுதிங்க அப்ப சீட்டிங் தானா? அப்ப ஏமாத்துறது. நான் என்ன கேட்கறேங்க, ஒரு பிள்ளை நிக்குது, சாக்லேட்டை கொடுத்து ஒரு திருடனை கடத்திட்டு போறான், அப்படித்தானே பாக்குறோம்ல. அப்ப ஏமாற்றுவதற்கு ஒரு பொறி அப்படித்தானே ஆயிடுச்சு. உங்களுடைய வாக்குறுதி என்பது உண்மையிலேயே பிரச்சனையை தீர்த்து வைப்பதா, எங்களுக்கு நன்மையை கொண்டு வருவதா, அல்லது எங்களை ஓட்டு போடுவதற்கான எந்திரமாக ஏமாற்றுவதா? இன்னைக்கு பாலியல் குற்றம் பார்க்குறோம். பாலியல் குற்றத்துக்கு ஒரு பொண்ணை, சின்ன பொண்ணெல்லாம் கூட்டு போறோம், என்ன பண்ணுவான்? சாக்லேட் வாங்கி கொடுத்தா ஏமாத்துவான். இப்ப ஏமாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட சாக்லேட் மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையை நாங்கள் பார்க்க வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை இந்த முதல்ல பேசியிருக்காங்க இல்லையா, இந்த ஆளுநர் உரை காட்டுது. அதுல ஒண்ணுமே இல்லை. சுந்தரராஜன் சொல்லுவார்ல, அதை பிரிச்சு பாரு, தூக்கி போட்டு போட்டுரு, ஒன்றும் இல்லை அதுல.
அப்படின்னு சொல்லுவார்ல, அதைத்தான் இன்னைக்கு ஆளுநருடைய காட்டியிருக்கு. மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் நாங்கள் வந்து முழுமையாக போராடுவோம், அதை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஆளுநர் ஊரில் இடம்பெற்றிருக்கு. இதெல்லாம் நீங்கள் அந்த இடத்தில் இருந்தா அதை செஞ்சுதான் ஆகணும். ஆனா செஞ்சுறதுல உங்களுடைய வேகம் எப்படி வேலை செய்யுது? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நீங்க உங்க கூட்டணியில இது வச்சிருக்கீங்க, காங்கிரஸ் வச்சிருக்கீங்க, மேகதாதுக்கு அணை கட்டுறதுலாம் அப்புறம் இப்போ ஜூன் மாசத்துல உங்களுக்கு இந்நேரம் 12ஆம் தேதி மேட்டூர்ல தண்ணி திறந்துருக்கணும், ஏன் திறக்கல? குறுவை சாகுபடிக்கு நீர் திறக்க வேண்டிய தேவை இருக்குது, ஏன் திறக்கல? நீங்க அவங்ககிட்ட சர்ப்ளஸ் இல்ல, அவன்கிட்ட உபரி இல்ல, அவன் அனுப்பல. நீங்க குறைஞ்சபட்சம் இதுக்கான அழுத்தத்தை கொடுத்துருக்கணும்ல, உரிமை இருக்குல்ல. உங்களுக்கு என்ன இருக்குது? உங்களுக்கு இருப்பது உரிமை வந்து நீங்க போய் கேட்பீங்க இல்லையா, நீங்க கேட்டீங்க இல்லையா பிரதமர்கிட்ட, பிரதமர் அவர்களே அப்படின்னு காலை பிடிச்சி கெஞ்செல்லாம் கேட்கக்கூடாது, எனது உரிமையை கொடு. போராட்டம் ஏன் நடக்குதுங்க? நீ எத்தனை போராட்டத்தை பாருங்க, எல்லாரும் ஏன் போராடுறாங்க? எனக்கு பிச்சை கேட்கல யாரும், உரிமைங்கிறது போராட்டம். நீங்க கேட்க வேண்டியது உரிமை போராட்டம், அதை செய்யறீங்களா? டிப்ளமேட்டிக்கா கூட உங்களால செய்ய முடிஞ்சுதா? உங்களால காங்கிரஸ் இருந்து பேசி எல்லாத்தையும் முடிச்சிட முடிஞ்சுதா? எதுவும் முடியல. இன்னும் கூடுதலா மேகதாட்டை இன்னும் ஈஸியா செய்ய முடியுங்கிற தைரியம் அவங்களுக்கு வந்துருக்கு. உங்களை பார்த்தாலே இங்க நீங்க உங்க ஆளுங்க தான் வந்து ஃபயர் விடுறாங்களே தவிர, அங்க டி.கே. சிவகுமார் தெளிவா இருக்கிறார். இங்க இருப்பது ஒரு பொம்மை அரசு, இந்த அரசால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற தைரியமே அவங்களுக்கு உங்களை பார்த்தா வந்துருக்கு நான் சொல்றேன். அதனால இங்க நாங்க வந்து உறுதியா இருப்போம்னு சொல்றதுங்கிறது சவடால். உண்மையிலே உங்களுக்கு திறமை இருந்ததுன்னா இந்நேரம் குறுவை சாகுபடிக்கு நீர் வந்திருக்கும்ல. புதிய திட்டங்கள் எதுவுமே இல்லை, அறிவிப்புகள் புதுசாக எதுவுமே இல்லை. எல்லாவற்றிற்கும் நாங்கள் வலியுறுத்துவோம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் வந்து போராடுவோம், அப்படிதான் முழு ஆளுநர் உரையும் இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. அதுல வந்து நிறைய அவங்க வந்து நாங்கள் வந்து இதெல்லாம் செய்ய போறோம் சொல்லிட்டு ஹெட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. இதை ஏத்துக்காம இதுல எந்த அறிவிப்பும் இல்லைன்னு வெளிப்படையா பேசுற மாதிரி இருக்குன்னு. அதாவது அரசியல் அற்றவர்களை அரசியலில் கொண்டு வந்து வைத்தால் அரசியல் தெரிந்தவர்களுக்கு இது டம்மின்னு தெரிஞ்சும். ஆனால் அரசியல் தெரியாத மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு உடனே தெரியாது. இப்ப இன்னைக்கு நடந்திருக்கிறது என்ன இந்த கூத்துங்கிறது மக்களுக்கு நேரடியா தெரியாது. ஆனா இம்பாக்ட் இருக்கும். கரண்ட் வரல, இம்பாக்ட் இருக்கா? வலிக்குதா? அதாவது உங்க வீட்டுல ஃபேன் ஓடல, உங்களுக்கு ஏசி இல்லை, உங்களுக்கு வலிக்குதா? அதே மாதிரி தெருவுக்கு தெரு பாலியல் குற்றங்கள் நடக்குது. இன்னைக்கு ஒரு சிங்கப்பெண் படைன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க, 354 கோடி ரூபா. வாயெல்லாம் நல்லா பேசுறதுக்கு நல்லா இருக்குது. மொத்தமே 50 பேரோ 30 பேரோ நம்ம தான் நீங்க வந்து இருக்கிற போலீஸை மாற்றி அதுல ஸ்டிக்கர் தான் ஒட்டிருக்கீங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டி கூட அதனால எதையாவது மாற்றத்தை முடிஞ்சுதானே? கிடையவே கிடையாது. அப்போ குற்றங்கள் பெருகி இருக்கு, நிர்வாகம் இல்லை. ஏமாற்றுவதற்கு ரீல்ஸ் போடுறதுக்கு கண்டென்ட் இருக்குது. சிங்கப்பெண் படைங்கிறது என்னெல்லாமோ ஜிகினா வேலை, அதுல கூட ஏமாற்று வேலை. உருவாக்கின ஸ்டிக்கர்ல கூட பின்னாடி ஏஐல உருவாக்கியிருக்காங்க, தப்பு தப்பா தமிழ்ல இருக்குங்க. இப்படி எல்லா இடத்திலும் நிர்வாகத்திறனற்ற கோமாளித்தனம். ஒரு ஒரு பேனரை கூட இவர்களால் சரியாக தயாரிக்க முடியாத இவர்கள் ஒரு உரையை எப்படி தயாரிக்க முடியும்? அந்த உரையில எப்படி வீரியமான திட்டங்களை சொல்ல முடியும்? கடந்த ஆட்சியின் விஷயங்களை மட்டும்தான், நீங்க ஒண்ணும் இல்லைங்க, கடந்த ஆட்சியின் சாதனைகளை முழுக்க பேசியிருக்காங்க. நாங்க அது பண்ணியிருக்கிறோம், இது பண்ணியிருக்கிறோம், தமிழ்நாடு அப்படி வளர்ந்துருக்கு, இப்படி வளர்ந்துருக்கு, எல்லாம் இந்த உரையில் இருக்குது. யாரால வந்தது? வெறும் 100 நாள்ல வந்துருச்சா? இந்த 5 ஆண்டு கால திமுக அரசினுடைய சாதனைகள் அதை உதயநிதி குறிப்பிடுறாரு. இன்னும் கூடுதலா நான் முதல்வன் ஒரு திட்டம், அந்த திட்டத்துக்கு பேரே மாத்தியாச்சு. ஏன்னா நான் முதல்வன் பெரிய அளவுல அச்சீவ் பண்ணிடுச்சுங்க. கோல் அச்சீவ்டு, அதாவது வெறுமனே அச்சீவ்டு கிடையாது. நீங்க நான் முதல்வனின் நோக்கம் வந்து இங்க படிக்கிற பசங்களுக்கு கைடு கொடுத்து அவங்களை படிக்க வைக்கிறது. இப்படி படிச்சீங்கன்னா இங்க போனீங்கன்னா படிக்கலாம்னு சொல்றது இவ்வளவுதான். அது அப்படித்தான் தெரியும். ஆனா அது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கு போகிறவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்ல இருந்து எல்லாத்தையும் அதிகப்படுத்தி அவர்களை கரெக்டா சேனலைஸ் பண்ணி பெரிய பெரிய அமைப்புகளுக்கு படிக்க வச்சாங்க. படிச்சவங்க வேலையோட வந்துட்டாங்க. அவன் ஒருத்தன் படிச்சுட்டு இங்க வந்தா, அந்த வேலையோட வந்தா 10 பேர் அதை பிடிக்கலாம்ங்கிற அந்த மோட்டிவேஷன் வந்துருச்சு. இப்போ 2 and 4 இந்த தமிழ்நாடு நான் முதல்வன் திட்டத்தால் மிகப்பெரிய மாற்றத்தை அடைந்து விட்டது, அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அடுத்த காலத்துல வேற மாதிரி இருக்கும் அதோட வீச்சு. ஆனா அந்த பேரு அவர் சொல்றாரு இல்லையா, சிவாஜி வெத நான் போட்டதுன்னு பாருல, வெத திமுக போட்டது. அப்ப திராவிட மாடல் அப்படிங்கிற வார்த்தை அன்னைக்கு மட்டும் பேசுறது இல்லை, அது ஒரு சரித்திரத்துக்கான வார்த்தை. இன்றைய செய்தி நாளைய வரலாறுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப அதைத்தானே அது முரசொலியோட டேக்லைனே அதுதான் நினைக்கிறேன். அப்ப அந்த வார்த்தை வந்து இன்னைக்கு திமுகவுக்கு நின்றுட்டு இருக்கு. அது உங்களுக்கு உறுத்துது.
ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் சொன்னா அதுல ஸ்டாலின் இருக்கு, தூக்குறீங்க, ஓகே ரைட், தூக்கிட்டு போங்க. மக்களுடன் முதல்வர்னு சொன்னா கூட அதுல அந்த ஞாபகம் வருதுங்கிறதுனால அந்த திட்டங்களுக்கு முதல்வன் அப்படின்னாலே உங்க பேர் உங்களுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, மக்களுக்கு உங்கள் ஞாபகம் வர மாட்டேங்குது, அவர் ஞாபகம் தான் வருதுங்கிறதுனாலதான் இந்த பேரை எல்லாம் அடிச்சு உடைக்கிறீங்க. பேரை அடிச்சு உடைக்கிறது பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த திட்டங்களை உடைக்கிறீங்கிறதா இப்ப பிரச்சனை. அதை சீராக நடத்தணும், அதுக்கான திராணியாவது உங்கள்ட்ட இருந்தா. நீங்க கொடுத்ததெல்லாம் கொடுக்கல. இப்ப இருக்கிற நீங்க கொடுத்திருக்கிற இந்த அறிக்கை இருக்கு இல்லையா, இதுல எல்லாம் சாக்கு போக்கு. இன்னும் கூடுதலாக கட்டண உயர்வுக்கு காத்திருங்கள். ஒண்ணு வெள்ளை அறிக்கை நான் சேர்த்து சொல்றேன். வெள்ளை அறிக்கையில நீங்க சொல்லி இருப்பதும் இன்றைய பேச்சு ரெண்டையும் கோர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல திட்டமும் இல்லை. ஆனா ஒண்ணு சமிக்கை இருக்குது, வருகிற காலங்களில் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் உயரப்போகுது, உங்களுக்கு கட்டணம், பேருந்து கட்டணம் உயரப்போகுது, எல்லாம் உயரப்போகுது. ஏன் பால் விலை முதற்கொண்டு உயரப்போகுதுங்கிறதுக்கான எல்லா சமிக்கையும் இருக்குது. விஜய் நிர்வாகத்திறனற்ற ஒரு டம்மி அப்படிங்கிறத மொத்தமா இந்த கூட்டத்தொடர் காட்டுது. எதிர்கட்சி தலைவர் வெளியில பேட்டி கொடுக்கும்போது சொல்றாரு, ஜீரோ புல்லிங் மாதிரி எம்எல்ஏ புல்லிங் நடத்திட்டு இருக்காங்க, ஆட்சியை எம்எல்ஏ புல்லிங் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, இருக்கிற எம்எல்ஏவெல்லாம் தான் கட்சிக்கு இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. இப்போ விஜயபாஸ்கர் கொண்டு டிவிகேல சேர போறாரா என்பது இதுவரை கன்ஃபார்ம் ஆகல. ஆனா இப்படி ஒரு விமர்சனம் வைக்கணுமா? இல்ல, அது உண்மைதானே. இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன சொன்னீங்க, நீங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு தூய சக்தி, தூய சக்தி தானே சொன்னீங்க, தூய்மைப்படுத்துகிற சக்தி கிடையாது. தூய சக்தி வேற. சாக்கடையெல்லாம் என் கூட கூட்டிருங்க, நான் தூய்மைப்படுத்திடுவேன் நீங்க சொன்ன, அது வாஷிங் மிஷின். இப்ப ரெண்டு கட்சிகளுக்குள்ள இப்ப திமுக, அதிமுகல இருந்து வந்தவங்க திமுக இருக்காங்களா, இருக்காங்க. திமுக இருந்து போனது தானே அதிமுக, அப்படித்தானே அந்த கட்சி ஆரம்பிச்சப்போ டூ அண்ட் ஃப்ரோ போய்கிட்டாங்க, வந்துகிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுடைய கடந்த காலம், நிகழ்காலம், அதெல்லாம் வேற விஷயம். நீங்க புது சக்தி. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிற நோக்கமே என்ன அப்படின்னா, அந்த அதிமுக காரர் எனக்கு பிடிக்கல, அந்த அதிமுக எனக்கு சிறந்த ஆல்டர்னேட்டா இல்ல, அல்லது இந்த திமுக எனக்கு சிறந்த ஒரு நிர்வாகம், ரெண்டையும் காரணம் காட்டிதானே ஏதோ ஒண்ணு. அவங்க திமுகவில் இருந்து யாரும் எங்களை சரியா சந்திக்கல, இப்படி ரெண்டு காரணத்தையும் காட்டி தான் உங்களை புதுசா தேர்ந்தெடுத்துறாங்க. அப்போ புது ஃபோர்ஸ் நம்புறேன். எங்களுக்கு மீன்ஸ் ஒரு 35% மக்களுக்கு நீங்க மறுபடியும் அதே பழைய கூட்டத்தில் இருந்து ஆள் எடுத்து போட்டீங்கன்னா நீங்கள் கரப்ஷன். நீங்க தானே சொன்னீங்க ஊழல் சக்தி, ஊழல் சக்தியில இருந்து வந்தவன் உங்களுக்கு ஊழல் இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இப்ப எங்களை ஏமாற்றுவதற்கு நான் முதல்ல சொன்னேன், ஒரு மக்களை ஏமாற்றுவதற்கு எத்தனை விதங்களில் ஏமாற்ற முடியுமோ அத்தனை விதங்கள்ல ஏமாத்துறீங்க. நீங்கள் புதிய சக்தி, மாற்றத்துக்கான சக்தி, நாங்க தூய சக்தின்னு சொன்னதும் ஏமாற்று வேலை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உதயநிதி சொல்லியிருக்கிறாரு. நீங்க எம்எல்ஏ புல்லிங் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது நிகழ்காலத்தில் நடந்துட்டு இருக்கல. குதிரை பேரங்க, எம்எல்ஏ புல்லிங் சாதாரணமா. இந்த குதிரை பேரத்தை ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்துல இருந்துகிட்டு இருக்கக்கூடிய, அதாவது எம்எல்ஏவா தேர்வாகி இருக்கக்கூடிய ஒருத்தர் அவரு கட்சியில சேர்றதை யார் அதைத்தான் குதிரை பேரன்னு சொல்றோம். ஏற்கனவே நீங்க தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக இருந்து உங்க கட்சிக்கு வந்தாங்க, ஜேசிடி பிரபாகர் யாரு வரும்போது நாங்க என்ன உங்கள்கிட்ட சொன்னோமா, நீங்க குதிரை பேரம் நடத்தி ஜேசிடி பிரபாகர் கூட்டின்னு. ஆனா ஜேசிடி பிரபாகர்கிட்ட கொண்டு போய் ராஜினாமாவை கொடுத்துட்டு மேல போய் ஒருத்தன் சேர்ந்தாம்னா அது குதிரை பேரம். அவங்க அதைத்தான் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லிருக்காரு. ஒரு இடைத்தேர்தல் ஏன் நடக்கும், ஒருத்தருக்கு முழுவதுமாக இயங்க முடியாமல் ஸ்தம்பித்து அவர் மனோநிலை முடிச்சு அவர் இயங்க முடியாத நிலைமைக்கு போயிட்டாலோ அல்லது அவர் இறந்து போயிட்டாலோ மட்டும்தான் இடைத்தேர்தல் வரும். இன்னைக்கு கைகாலம் உங்களுக்கு நல்லா தானே இருக்குது, உயிரோட தானே இருக்கிறீங்க, அவர் அப்படியே கேட்கிறாரு. இப்போ நீங்க இடைத்தேர்தல் 5 இடத்துல வருதுன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த தாவேகா செய்கிற இந்த கேவலமான அரசியல். பாஜக இந்தியா முழுவதும் செய்கிற பாசிச அரசியலை தான் இன்னைக்கு நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் உடைக்குது, அது சிவசேனாவை உடைக்குது. அவர்கள் செய்கிற எல்லா அயோக்கியத்தனங்களையும் அப்படியே செய்யறாங்க. அப்போ இது ஒரு மினியேச்சர், இது ஒரு பாஜக பாசிசத்தினுடைய குட்டி வடிவம்ங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி சார்.